இலே முத்துபண்டி, என் மேல உனக்கு கோவம் இருக்கலாம்லே, அதுக்காக இத காப்பியில காட்டக்கூடாது. இலே காப்பியால இது காப்பி தூள கரணி தண்ணியில கரைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கி. என்ன ஹோட்டல்ல வேலை பார்க்குற செஃப்னு நினைச்சீங்களோ? ட்ரைனிங் தர்றப்போ துப்பாக்கி சோடத்தான் கத்து கொடுத்தாவ. காப்பி போட இல்ல, குடிச்சா குடி, இல்லைன்னா கீழே ஊத்திட்டு போ. எங்க எங்க அந்த ஒத்த ஒட்டு? அவன் நல்ல காப்பி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி சம்பவம் வீட்டுக்கு போயிருக்கான். இந்த காப்பி அவனுக்கும் கொடுத்துட்டியோ? அங்க போயிட்டான். நெசக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. பரவாயில்லையே, உன் சூக்கு ஒன்னியே பாலிஷ் போட்டு வச்சுட்டாளா? ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னாச்சியா? ஒன்னும் இல்ல, நான் என் வீட்டில் தான் இருக்கனா இல்லை இவங்க தான் வீடு மாறி வந்துட்டாங்களா? அது ஒண்ணு இல்லையா, தங்கச்சி மகன் கல்யாணத்தை சின்னதா ஒரு கோயில வச்சு நடத்திட்டோம். ரிசப்ஷனை பெரிய அளவுல செய்யணும், இல்லைன்னா சொந்த பந்தாலாம் மதிக்காதீங்க. அதான் பத்திரிக்கை வைக்கலாம்னு. மச்சான் பத்திரிக்கை எடுத்து கொடுங்க மச்சான். ரிசப்ஷன் ஏற்பாடெல்லாம் ஓகே தான், ஆனா பொண்ணு வருவாளையா அங்க? நீங்க பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு தான் உங்களை பார்த்து பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம். புரியல. ஒண்ணு இல்லைங்கய்யா, ரிசப்ஷனு முன்னாடியே முடிவு செஞ்சதுதான். பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டோம். சொன்ன மாதிரி நடக்கலன்னா எங்க சொந்த பந்தம் முன்னாடி அசிங்கமா போயிடும்லையா? அவங்களையும் குறை சொல்ல முடியாது, பொண்ணோட அம்மாவையும் இழந்துட்டாங்க. இந்த நிலைமையில போய் பொண்ணை அனுப்பி வைங்கன்னு கேக்குறதுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. யாருக்கிட்ட போய் பேசுறதுன்னு தவச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷனா அது நீங்க தான். அதான் தைரியமா வாங்கன்னு நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டேங்கய்யா. ஐயா தான் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி அந்த பொண்ணை அனுப்பி வைக்க சொல்லணும். என்னலே என்னைய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க? இந்த பாருலே, அந்த குடும்பத்துல ஏன் பேச்ச எவன் கேட்பான்? ஐயா நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதீங்க. நீங்க தான் எப்படியாவது ரத்னாவை ரிசப்ஷனுக்கு அனுப்பி வைக்கணுங்க. என்னில இது இப்ப நான் என்ன செய்ய? இதுல இந்த பேர்ல அங்க நான் ஒன்னும் பேசாண்டான். இப்ப என் பெரிய மகன் முத்துப்பாண்டி அந்த குடும்பத்துக்கு இப்ப அவன் ரொம்ப நெருக்கான். அவனை வச்சே பேசுங்க. என்ன, அவன் தான் முதல்ல ரத்தினாவை கட்டிக்க ஆசைப்பட்டான். கடைசியில அவன் தான் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டான். அதனால நான் எப்போ என்னது இது தேவையில்லாம எதுக்கு ரத்னா விஷயத்தை இதுல இருக்கிற? வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன விஷயம்? ரிசப்ஷன் வச்சிருக்கோம். இதுதான் எங்க நிலைமை. நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி எங்க நிலைமைய பத்தி சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்க சொல்லணும். இப்போ இருக்கிற நிலைமையில அவங்கள்ட்ட இந்த விஷயத்த போய் பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இந்த ரிசப்ஷன் தேதி எதையும் மாத்தி வைக்க முடியுமா? ஒரு முழுக்க பத்திரிக்கை வச்சாச்சு தம்பி, இதுக்கு மேல மாத்த முடியாது இல்லையா? சரி வாங்க, இப்போ பேசிடலாம். இப்பவே வா. எனக்கும் வேலை இருக்குங்க. இப்பவே போய் பேசிட்டு வந்து நானும் கொஞ்சம் ஸ்டேஷன் கிளம்பணும். வாங்க போலாம். மச்சான் வாங்க போலாம். ஐயா என்னங்க ஐயா இது? ஏன்லே என்னாச்சு? கல்யாணத்தை தான் ஒன்றும் பண்ண முடியல, ரிசப்ஷன் தானா நிக்க போகுது.
போனா போகுதுன்னு விடாம எதுக்கு இப்படி நீங்க தம்பியை அனுப்பி உதவி செய்றீங்க? இலே ஓ மூளை அம்புட்டு தான்ல. ரிசப்ஷன் நடக்க கூடாது. அது தானா நின்னா நல்லா இருக்குமா இல்ல நான் நிறுத்தினா நல்லா இருக்குமா? ஐயா புரியலையே. இலே ரிசப்ஷனை நடத்த வைக்கணும்லே. சரி, அவங்க எல்லாரையும் கூப்பிடணும். ஊரை கூட்டி ஊருக்கு முன்னாடி ரிசப்ஷன் நின்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ரிசப்ஷனை நடத்தவே இல்லைன்னா எப்படிலே அதை நிறுத்த முடியும்? ஆத்தி உங்க புத்தி எல்லாம் எனக்கு வராது சாமி. எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? என் புத்தியில எவனுக்கு வராதுலே. ஊருக்குள்ள ஒரே ஒரு சவுந்தரபாண்டி தான். சரி, முத்துப்பாண்டி அங்க போயிட்டானா அவன் திரும்பி வர லேட் ஆகும். ஓ, அடுப்படியில போய் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே நீ ஒரு 4 கப்பு போட்டு குடிச்சுக்க. சொல்லினாலும் நீ குடிப்ப. பத்திரிகை நல்லா தான் போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார் அவங்க வந்துருவாங்கல்ல? ஏன் எதுவும் அவசர வேலை இருக்கோ? அண்ணே, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாமா? எதுக்கு இங்கே வர சொல்லிருக்க? வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? இவங்களுக்காக அவங்க 2 பேரும் இங்க வர சொன்னேன். என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. வீட்ல பேசக்கூடாத விஷயமா? வர்ணி, இதை அங்க வச்சு பேச முடியாது. இந்தாங்க, சொல்லுங்க. உங்களை இந்த பட்டை குங்குமம்லாம் இல்லாம உங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா? எப்படி சொல்றதுனே தெரியல தம்பி. ஆனா சொல்லிதானே ஆகணும். என்ன விஷயம் அத்தை? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ரத்னா எப்படி இருக்கா? தெரியுது. புது தாலி கருக்கு மாறுறதுக்கு முன்னாடி அம்மாவை பறி கொடுத்துட்டா. எந்த பொண்ணாலதான் இதை தாங்கிக்க முடியும்? அவ நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். அம்மா போன துக்கத்தை விட அவ படுற வேதனை தான் கண் கொண்டு பார்க்க முடியல. தான் தான் காரணம்ட்டு அவ தன்னைத்தானே வருத்திக்கிட்டுதா. ரொம்ப கில்ட்டியா இருக்கா ஆண்டி. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களோன்னு தவிக்கிறா. இது ஒரு சிண்ட்ரோம். எல்லா பழியையும் தாமேல போட்டுக்கிறது. அதுல இருந்து அவளால சுலபமா வெளியில வர முடியல ஆண்டி. அங்க வெங்கடேஷும் பெரிய வேதனையில தான் இருக்கான் பரணி. யாரால ஆண்டி தாங்கிக்க முடியும்? அவரும் பாவம் தானே. எவ்வளவு பெரிய ட்ராமா இது. எல்லாருக்கும் வேதனை தானே. மாப்பிள்ளைக்கு தான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்துல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எவ்வளவோ சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனா மாப்பிள்ளை எல்லா நிலைமையிலயும் ரத்னா தான் வேணும்னு உறுதியா நின்னாரு. தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட அவருடைய வேதனை இன்னும் குறையிலையே. அவரை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைச்சு இந்நேரம் விருந்து போட்டிருக்கணும். ஆனா வெங்கடேஷ் அங்கேயுமா ரத்னா இங்கேயுமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. யாரால என்ன செய்ய முடியும்? அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே போகட்டுன்னு விட்டுற முடியுமா? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. ஹலோ, இந்த விஷயத்துல நீங்க வாய மூடுங்க. நீங்க சும்மா இருந்தாலே எல்லாம் சரியா நடக்கும். நீங்க முதல்ல பேசாம இருங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் ஏதாவது பேசி வச்சிருப்பேன். அண்ணே, நீ பேசாம இருக்கவே மாட்டியா? எனக்கு என்ன, என் மாப்பிள்ளை வாழ்க்கை இப்படி போகுதுன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த ஆதங்கத்துல இப்படி பேசிட்டேன்.
இனிமே நான் வாயை திறக்கலாமா? போதுமா? அத்தை, மாமா, நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சுக்கிட மாட்டீங்களே? சொல்லுங்க தம்பி. ரத்னா ரொம்ப உடஞ்சிருக்கா. இந்த நேரத்தில் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசினா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா ஆண்டி, அவளுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவளுக்கு புது நம்பிக்கை வந்துடும். சண்முகம் சொல்றதுதான் சரி. 2 பேரும் எங்க கூட வீட்டுக்கு வந்து ரத்னாவை பார்த்துட்டு போங்களேன். போலாம். ம். சரி தம்பி, நாங்க வரோம். நீங்க அழைக்காமையே வந்திருப்போம். ஆனா ரத்னா என்ன நினைப்பாலும் நினைச்சுதான் நாங்க வராமையே இருந்துட்டோம். அத்தை, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். அதனால தான் கூப்பிடுதோம். துக்க வீடாச்சே, அதான் யோசிக்கேன். அதெல்லாம் பாக்குற நேரமா அங்கிள் இது? அடுத்து என்ன பண்ண போறோம், எப்ப நீங்க கூட்டிட்டு போக போறீங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கு வந்து ரத்னா கிட்ட நீங்களே நேர்ல சொல்லிட்டீங்கன்னு வைங்க. அப்பதான் ரத்னா கிட்ட நாங்க பேச வசதியா இருக்கும். ஏமா, நல்ல காரியத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல துக்க வீட்டுக்கு வர சொல்றீங்க? இதெல்லாம் நியாயமா? ஆண்டி, அவ தாயை பறி கொடுத்திருக்கா. அதுவும் பல காலமா பார்க்காம இப்பதான் அவங்க அம்மாவை பார்த்தா. அதுக்குள்ள அந்த ஆண்டவன் எங்க அத்தையை பறிச்சுக்கிட்டான். அவ அழுகையை எங்களால இப்ப வரைக்கும் சமாதானப்படுத்த முடியல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவளுக்கு புரிய வச்சு அனுப்ப எங்களுக்கும் வசதியா இருக்கும்ல. ஆமாங்க, அவங்க சொல்றதும் நியாயம் தானேங்க. ஒரு 8 நேர்ல பார்த்து நம்ம சொல்லிடுவோங்க. ஆமா, இது வேறயா? நீ செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி. இது உதவியெல்லாம் கிடையாது, பரிகாரம். ரத்னா கல்யாணம் தள்ளி போனதுக்கு நான் தானே காரணம். அதுக்கு பரிகாரம்னு வச்சுக்க. நான் வரேன் பரணி, வரேங்க. வாங்க. போலாமா? ம். வாங்க. கேட்டி பரணி, கேட்டி வீட்ல பச்சரிசி எங்கட்டி வச்சிருக்க? அங்க- அட வாங்க 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 சம்பந்தி, வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. மாமா, உங்ககிட்ட தான் பேச வந்திருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயமா. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த நேரத்துல இத பத்தி பேச முடியாதுதான். ஆனாலும் பேசிதானே ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு மறுநாள் ரிசப்ஷன் வச்சிருக்கோம். ஊரெல்லாம் ஏற்கனவே பத்திரிக்கை கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே தெரியும், இது கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்ச ஏற்பாடு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? காட்டு பெருமாள் கோவில் சின்ன இடம். அங்க சொந்த பந்தம் அத்தனை பேரையும் கூப்பிட முடியாது. அதான் மண்டபத்துல கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். எல்லாருக்கும் மண்டபத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துங்கன்னு சொல்லிதான் நாங்க பத்திரிக்கையே வச்சிருக்கோம். இப்ப அதை மாத்தி வைக்கவும் முடியாது. உங்க நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரியுது. துக்கம் நடந்துருச்சுதான். ஆனா ஆக வேண்டிய காரியத்தையும் நம்ம பார்த்து தானே ஆகணும். நீங்க
சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே என் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இந்த தடவை நீங்க சரின்னு சொல்லி வந்துதான் ஆகணும். அண்ணே, நான் பேசிக்கிறேனே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருண்ணே. அண்ணே, போனவங்க போயிட்டாங்க, புள்ளைங்க வாழ்க்கையை தொடங்கணும்ல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து ரிசப்ஷனை நடத்தி வைங்கண்ணே. என்னத்த சொல்றீங்க? எங்க நிலைமை உங்களுக்கு புரியலையா? இந்த நிலைமையில எங்களால எப்படி அத்த வர முடியும்? கேட்டி ரத்னா, நீ பேசாம இருட்டி. பெரியவங்க நாங்க பேசிக்கிடுதோம். ஏம்ல, அவங்க நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ரிசப்ஷனுக்கு அவங்க முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களா? அது நமக்கு தெரியும்ல. சொந்த பந்தத்தெல்லாம் அழைச்சிருக்காவ. இப்போ அந்த ரிசப்ஷன் நடக்கலண்டா அவங்களுக்கு தானே தலைகுனிவு. அதுக்காக நான் என்ன நிலைமையில இருக்கேன்? ஏய், அவங்களுக்கு எத்தனை புள்ளடி? இருக்கிறது ஒரே பையன். அவர் கல்யாணத்தை கிராண்டா செய்யணும்னு நினைச்சாங்க. அது உனக்கே தெரியும்ல. நாம சொன்னதுக்காக சிம்பிளா நடத்த சம்மதிச்சாங்க. இப்ப ரிசப்ஷன் ஆகுது, அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணுமா வேணாமா? ஆமா ரத்னா, வாழ்க்கைன்னா நல்லது கெட்டதுமா நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக ஆக வேண்டிய காரியத்தை யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. மதனி இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். என்னத்த செய்ய, நாம கொடுத்து வச்சது அம்புட்டுதான். இம்புட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவ அதை நிறுத்த முடியுமா? நிறுத்தினா தப்பாயிடாதாட்டி. அவங்க சொந்த பந்தம் முன்னாடி அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிராதா? அத்தை, நீ இப்படி பேசுறியே நியாயமா? அம்மா செத்து போயிட்டாங்க. 3 நாள் விளக்கு போடணும். அதுக்கு முன்னாடி நான் வெளியில போய் ரிசப்ஷன்ல நிக்க முடியுமா? என்னால முடியாது. என் மனசை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? அக்கா, கண்ணீரும் சிரிப்பும் நம்ம கையில தாங்க இருக்கு. உன்னை என்ன அங்க போய் 4-5 நாளா நிக்க சொல்றாங்க. மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம்க்கா. மாமா பக்கத்துல நின்னு வர்றவங்களை கும்பிட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு என்னக்கா? ஏக்கா, மாமாவும் அத்தையும் எவ்வளவு தன்மையா கூப்பிடுதாவோ. அவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அங்க போய்தான் ஆகணும். சரின்னு சொல்லுக்கா. அக்கா, வெங்கடேச மாமா பாவம்ல, உனக்காக எம்பிட்டு விட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல நீ விட்டு கொடுத்தா என்னக்கா? ஐயோ, சத்தியமா என்னால முடியாது. அம்மா செத்து காயறதுக்குள்ள என்னால நகை நட்டு போட்டு ஊருக்கு முன்னாடி நிக்க முடியாது. நான் எங்கேயும் வர மாட்டேன். யானோட என்னை எங்கேயும் அனுப்பாது. அவ்வளவுதான். அக்கா, ஆனாலும் இந்த பொண்ணுக்கு இம்முட்டு ஆகாதுப்பா. ரொம்பதான் ஓவர் ஆடுது. யோ மச்சான், இதுக்கு மேல நீ வாயை திறந்த உனக்கு அம்பிட்டுதான். பாத்துக்கோ. தம்பி, என்னப்பா இது இப்படி சொல்லிட்டு போகுது? அப்போ நாங்க ரிசப்ஷனை நிறுத்தி தான் ஆகணுமா? அத்தை, அவ துக்கம் அது நமக்கெல்லாம் புரியாது. அத்தை, நீங்க நேர்ல வந்து அழைச்சிட்டீங்களா? மேற்கொண்டு நான் பேசினேன். கண்டிப்பா அவளை அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுதேன். ஆமா ஆண்டி, நீங்க எதையும் நிறுத்த வேண்டாம். ரிசப்ஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நாங்க அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறோம். நம்பிக்கையோட போங்க. ரத்னாவை கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. எப்படியாவது அவளை அனுப்பி வச்சிருங்க தம்பி. இல்லனா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ரொம்ப அவமானமா ஆயிடும். ஆமா சண்முகம், அனுப்பி வச்சிருங்க. அப்ப நாங்க ஏங்க, சொல்லிட்டு போக கூடாது. நம்ம கிளம்பலாம். போன நீ இப்படி வாக்கு கொடுக்கலாமா? ரத்னா, உன் கோவம் எங்களுக்கு புரியுது. ஆனா இது மாப்பிள்ளை வீட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ போய் தான் ஆகணும்.
நீ போ, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, ஏன்பா வெங்கடேசா, என்னதான்ப்பா நடக்குது? இன்னும் செத்த நேரமானா ரிசப்ஷனுக்கு எல்லாரும் புறப்படணும். உங்க அப்பனையும் அம்மாவையும் இன்னும் காணோமே. ஆமா பாட்டி, அதுக்கு தான் நானும் டென்ஷனா காத்து கிடக்கேன். உங்க அம்மா அப்பா இருக்கட்டும், பொண்ணை காணுமே, வருவாளா வரமாட்டாளா? உலகத்துல இல்லாத மருமக, வாக்கப்பட்டு வந்தவ, வாக்கப்பட்ட வீடாச்சே, வாக்கப்பட்ட புருஷனாச்சேன்னு கொஞ்சம் அடக்க ஒடுக்குமா இங்க வந்து இருக்க மாட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் வரப்போகுது. இவனடானா இன்னும் வராம இருக்கா? ஏண்டா, உலகத்துல உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா திருச்செந்தூர்காரிய போய் காதலிச்ச? இந்த பார்ப்பா, ஊர் அழைச்சு பத்திரிக்கை வச்சாச்சு. இப்ப என்னடானா ரிசப்ஷன் நடக்குமா இல்லையானே தெரியலையே. நடக்கலனா அசிங்கம்பா, உன் குடும்பத்துக்கு தான், பாத்துக்கோ.